வணக்கம் மக்களே. நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டுல நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சு வலியுறுத்தி அமலாக்கத்துறையின் சார்பில் தமிழக DGPக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்துச்சு. இந்த கடிதத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அதிமுக MP இன்பதுரை மற்றும் ஆதிநாராயணன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்துல வழக்குகள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு விசாரிச்சுட்டு வந்தாங்க. வேறொரு வழக்கு விசாரணையில சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் அவற்றின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தமிழக அரசு சார்பில் அமலாக்கத்துறையின் கடிதம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறதால அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறதா ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை அப்படின்னும் அமலாக்கத்துறை அளித்த கடிதங்களில் போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதால வழக்கு பதிவு செஞ்சு விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆதிநாராயணன் என்பவர் தாக்கல் செஞ்ச வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவு போட்டிருக்காங்க. திமுக அமைச்சர் KN நேரு ரூபாய் 888 கோடி லஞ்சம் பெற்ற வழக்குல அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில இதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு? இந்த ஊழல்கள் எல்லாமே தனக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு பொய் சொல்ல போறாரா அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில திமுக அமைச்சர் திரு KN நேரு அவர்களின் துறையான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்துல ரூபாய் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்குல அமைச்சர் KN நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசு தலைமைச் செயலாளர், தலைமை காவல்துறை தலைவர், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியோருக்கு இந்த ரூபாய் 288 கோடி ஊழல்ல அமைச்சர் திரு KN நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரி கடிதம் மூலம் அமலாக்கத்துறை வலியுறுந்துச்சு. அதே போல கடந்த டிசம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஒப்பந்தங்கள் வழங்குறதுல சுமார் 1020 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு கூறி அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க. இது தவிர இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே துறையில பணி நியமன மாற்றம் வழங்க லஞ்சம் பெற்ற வகையில ரூபாய் 365 கோடி லஞ்ச ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறி 3வது தடவையும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியிருந்தாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்காம 3 கடிதங்களையும் இத்தனை மாதங்களாக திமுக அரசு கிடப்புல போட்டிருந்தாங்க. தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் KN நேரு மீது எந்த நடவடிக்கையும் இல்லாம முதலமைச்சர் அப்படியே விட்டுட்டாரு. இதற்கு அமைச்சருக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? திமுக ஆட்சியில ஒரு ஆண்டுல ஒரு துறையில மட்டுமே சுமார் 2300 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா தமிழகம் என்ன நிலையில இருக்குது? இந்த ஊழல்கள் எல்லாம் தனக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உடனடியாக அமலாக்கத்துறை கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பிய ரூபாய் 1020 கோடி ரூபாய் பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடைபெற்ற லஞ்ச ஊழல் வழக்கிலும் ரூபாய் 365 கோடி பணியிட மாற்ற லஞ்ச வழக்கிலும் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த அனைத்து ஊழல்களும் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தெரிஞ்சேதான் நடந்ததுக்கு அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வருவார்கள் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற நகராட்சி துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும், இல்லைன்னா அவரை பதவி நீக்கம் செய்ய சொல்லணும் அப்படின்னு
தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல கபட நாடக திமுக அரசின் நகராட்சி துறை அமைச்சரின் 1020 கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு தொடுக்கவும் சொன்னது. ஆனா ஊழலின் ஊற்றுக்கண்ணை விசாலப்படுத்திக் கொண்டே செல்வதில் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு கைதேர்ந்தது. ஆகவே அமலாக்கத்துறை இந்த ஊழல்களை எல்லாம் ஊழலுக்கான ஆதாரங்களாம் கண்டுகிடவே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் தேர்தலுக்காக ஏதாவது தில்லுமுழு வேலைகளையும் கூட்டணிக்காக தகிட தட்டங்களையும் தாராளமாகவும் ஏராளமாகவும் செய்வதில்லை மட்டுமே முனைப்பாக இருக்கும் திமுக அரசின் உச்சியை பிடிச்சு உயர்நீதிமன்றம் உலுக்கி இருக்குது. நகராட்சி துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினின் குற்றச்சாட்டுகளுக்காக தந்துள்ள ஆதாரங்களில் முகாந்திரம் இருக்கு. எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஊழல் மலிந்த திமுக அரசின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத ஆக பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று. இதுவரை தனது அரசின் ஊழலுக்காக பரிகாரமே தேடாத திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற நகராட்சி துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும், இல்லையில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஏற்கனவே டாஸ்மார்க்ல ரூபாய் 1000 கோடி அளவிலான ஊழல், இப்போது நகராட்சி துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல். அமலாக்கத்துறை அவிழ்த்து விடும் திமுக அரசின் ஊழல்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளிலே இருக்குது. மன்னிக்க முடியாத அளவிற்கு திமுக அரசு ஊழல் மலிந்த அரசாகவே இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் மக்கள் அவர்களை தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, திமுக அமைச்சர் KN நேரு மீதான 1020 கோடி ரூபாய் ஊழல் புகார் குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்ய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சாட்டடி உத்தரவு பிறப்பித்திருக்குது. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில பெரும் நம்பிக்கையை இது தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஆதாரங்கள் கையில் இருந்தும் கூட எந்த தவறுமே செய்யாதது போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இனி திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் யாருமே நீதியின் முன் தப்பிக்கவே முடியாது. ஊழல் எஜமான்கள் நிறைந்த கட்சி திமுக அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதமாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கும் ஊழல் திமுக அமைச்சர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வதற்கும் காலம் கடிந்து விட்டது முதல்வர் அவர்களே அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்தலத்துல அருண்ராஜ் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில தேர்தல் நேரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக கட்சி இமேஜை கெடுப்பதற்காகவே சூழ்ச்சிகள் செய்யப்படுவதாக திமுக தலைமை கழகம் பதிலடி கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக அமைச்சர் KN நேரு மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்துல கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினாங்க. அப்போது RS பாரதி பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னார்னா, அமைச்சர் KN நேரு மீது CBI விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அமலாக்கத்துறை சில ஆவணங்களை எடுத்து சென்றதாக சொல்றாங்க. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நேரு CBI வழக்கை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சாரு. இந்த முக்கிய வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டாங்க. CBI வழக்கு ரத்து செய்யப்பட்டதால் அமலாக்கத்துறையிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அவர்கள் தமிழ்நாடு அரசை நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கிட்டாங்க. அமைச்சர் KN நேருவை கட்சியின் மூத்த தலைவர் என்றோ கட்சியின் முதன்மை செயலாளர் என்றோ கூட பார்க்காமல் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக விரிவான விசாரணைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு போட்டிருந்தாரு. தற்போது அந்த விசாரணையும் நடைபெற்றுதான் வருது. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு ஏற்கனவே விசாரித்துக் கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஒன்றும் எங்க கட்சிக்கு பெரிய பின்னடைவே இல்லை. திமுகவின் சட்டத்துறை இதை சட்ட ரீதியாகவே சந்தித்து முறியடிக்க தயாராகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் KN நேரு மீது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பல வழக்குகளை தொடர்ந்தாங்க. அத்தனை வழக்குகளையும் எதிர்கொண்டு வென்று காட்டியவர் தான் KN நேரு. பாஜக அரசு CBI மற்றும்
அமலாக்கத்துறையை அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரத்தை நள்ளிரவுல கைது செஞ்சு 100 நாட்கள் சிறையில வச்சு 3 ஆண்டு ஆகியும் அந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்ல. கடந்த 2016ஆம் ஆண்டு லாரிகளில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் வழக்குல 10 ஆண்டுகள் ஆகியும் சிபிஐ இதுவரை முதல் தகவல் அறிக்கையை கூட பதிவு செய்யவே இல்லை. இவை அனைத்தும் தேர்தல் நேரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக இமேஜை கெடுப்பதற்காக செய்யப்படும் சூழ்ச்சிகள். தற்போது KN நேரு 41 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரோட தேர்தல் பணியை பார்த்து பொறாமைப்பட்டு எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனையின் பேரில் டெல்லியில் இருப்பவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஆனால் அமைச்சர் நேரு இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. தட்ட பந்து எழுப்புவது போல இன்னும் தீவிரமாக பணியாற்றுவார் அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளர் RS பாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாரு. உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல என்னதான் சொல்லுச்சு. முன்னதாக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டுல நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் அமைச்சர் KN நேரு மீது உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி அமலாக்கத்துறை சார்பில் தமிழக DGPக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்துச்சு. அந்த கடிதத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குகள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா நீதிபதி அருள்முருகன் அமர்வு விசாரித்து வந்தாங்க. வேறொரு வழக்கு விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தமிழக அரசு தரப்பில் அமலாக்கத்துறையின் கடிதம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையின் தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நகராட்சி நிர்வாகத்துறையின் நியமன முறைகேடு மற்றும் டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களில் முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறதால அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறதால ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம். தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. திமுக மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா செய்யுது. நகராட்சி நிர்வாகத்துறையில நடந்த ஊழல்கள் குறித்து தற்போது CBI மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் உடனே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தணும் அப்படின்னு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை திமுகவுக்கு பெரிய அடியாக இருக்குமா அப்படிங்கிறத தேர்தல் நடக்கும்போது தான் தெரிய வரும். அதுவரை நாமும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.